வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்சோமனியான்னு என்னென்னா தூக்கமின்மை. அது தூக்கம் இல்லாமல் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய பேர் வந்து இந்த பிரச்சனையால் பாதிக்கப்படுறாங்க. மெயினாக வந்து ஓல்டேஜ் பீப்புள் நிறைய பேத்துக்கு வந்து தூக்கம் இல்லாமல் சிரமப்படுறவங்க இருக்காங்க. ஸோ தூக்கம் வராமல் இருக்கிறது அப்படின்றது ஏன் வரல, எதனால் வரலங்கிற காசஸ் அதாவது ரீசன்ஸ் பார்ப்போம். ஸோ இந்த தூக்கம் வராமல் இருக்கிறது அப்படிங்கிறது என்ன மாதிரி டைப்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ட்ரபிள், தூங்க ஆரம்பிக்கிறதுக்கே ரொம்ப லேட் ஆகும். ஸோ ரெண்டாவது என்னது பார்த்திங்கன்னா, நல்லா தூங்கிடுவாங்க, இடையில முழிப்பாங்க, அப்புறம் தூங்குவாங்க, இடையில முழிப்பாங்க, இந்த மாதிரி இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நல்லாவே தூங்கிடுவாங்க, ஆனால் தூங்கி எழுந்திரிச்சா தூங்கின மாதிரி ஃபீலிங் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கெலாம் வந்து நிறைய காரணங்கள் இருக்குது. ஸோ நம்ம உடலில் வந்து தூக்கத்துக்கும் விழிப்பதற்கான ஏரியா என்னான்னு பார்த்தீங்கன்னா, பிரெயினில் ஹைப்போதலாமஸ் அப்படிங்கிறது தான் வந்து ஏரியா தான் வந்து தூக்கத்துக்கும் விழிப்பதற்கு வந்து ஏஆர்எஸ்ன்னு சொல்லுவாங்க. அது அசெண்டிங் ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டோட ஆக்டிவிட்டீஸ்னால தான் நம்ம தூங்குகிறோம், விழிக்கிறோம். சரிங்களா? ஸோ இந்த தூக்கத்துக்கான அடிப்படையான தியரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஹோமியோஸ்டேட்டிக்னு சொல்லுவாங்க. ஹோமியோஸ்டேட்டிக் அப்படிங்கிறது வந்துன்னா லைட் ரிலேட்டடாக இல்லாத, அதாவது சிலர் வந்து வேலையின் காரணமாக நைட்டெல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க, பகலில் ஃபுல்லாக தூங்குவாங்க. ஸோ அது வந்து ஹோமியோஸ்டேட்டிக். ரெண்டாவது வந்து மெலட்டோனின்னு சொல்லுவாங்க. மெலட்டோனின் வந்து இது வந்து நம்ம உடலில் இருக்கிற ஒரு ஹார்மோன்ஸ். இது எப்படின்னா நார்மலாக வந்து உதயம், அதாவது என்னது சூரியன் உதயம் ஆகும்போது முழித்திருந்தும் அப்புறம் அஸ்தமனமானவனே தூங்குறது அப்படிங்கிறது தான் வந்து இந்த மெலட்டோனின் ப்ராசஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஆராய்ச்சிப்படி வந்து பார்த்திங்கன்னா 20-30% தான் வந்து பார்த்திங்கன்னா சைக்காலஜிக்கல் ரீசனால் தூக்கம் வராமல் கஷ்டப்படுறாங்க. அப்போ என்னென்ன காரணத்தினால தூக்கம் வராமல் இருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டு காஸ். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்டு காஸ்ட் அப்படிங்கிறது அக்யூட் காஸ்ட். அதாவது சிலருக்கு வந்து ஒரு 10 நாளாக தான் தூக்கம் இல்லை 2-3 மாதமாக தான் தூக்கம் வரலம்பாங்க. அதுக்கான காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா சுச்சுவேஷன்ஸ் மாதிரி ஆயிரும். அது என்னதுன்னா புது வேலைக்கு போயிருப்பாங்க, இல்லை வேலையின் காரணமாக புதுசாக ஒரு இடத்துல ஹோட்டலில் தங்கியிருப்பாங்க, இல்லை புது குடித்தனம் போயிருப்பாங்க. ஸோ அதனால் வரும். ரெண்டாவது வந்து ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட், அதாவது மனசில் தாங்க முடியாத ஒரு துக்கம், இல்லை ஒரு பிரச்சனைகள், புது வேலை, இந்த மாதிரி விஷயங்கள்னால வந்து தூக்கம் வராமல் இருக்குது. ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரைமரின்னு சொல்லுவாங்க. இது வந்து நியூரான்ஸ் ரிலேட்டட் அப்படிங்கிறது, அதாவது மெக்கானிசம். அதாவது இதுக்கு வந்து ஸ்லீப் ஸ்டடி பண்ணிடலாம், இதுக்கு வந்து காரணம் கண்டிப்பாக. இதுக்கெலாம் வந்து காரணம் எதுவுமே கிடையாது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கான காசேஷன் என்ன, இப்போ இடமாற்றமாகி அதனாலதுன்னா அது போக போக பழகி நார்மலாக தூக்கம் வந்துடும். சரிங்களா? அடுத்து மூணாவது வந்து டியூ டு டிசீஸ்னால வர்றது க்ரானிக் டிசீஸ், டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஹார்ட் ப்ராப்ளம், கேன்சர் கண்டிஷன் உள்ளவங்க, கிட்னியில் ப்ராப்ளம் உள்ளவங்க, ஆஸ்துமா அதாவது மூச்சு விட சிரமப்படுறவங்க, வீசிங் ப்ராப்ளம், அடினாய்ட்ஸ், குழந்தைங்களுக்கு அடினாய்ட்ஸ் பிரச்சனை உள்ளவங்க, அது ஒபேசிட்டியாக இருக்கிறவங்களுக்கு, அது ஒபேசிட்டியாக இருக்கும், அப்ஸ்டட்டிக் ஸ்லீப் அப்னியான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்னாலெல்லாம் வந்து தூக்கம் வராமல். ஸோ இதுக்கு வந்து மெடிசன் நீங்கள் எடுத்துக்க தேவையில்லை. ஸோ இதுக்கான காரணங்களை கண்டுபிடிச்சி அது சரி பண்ணிங்களாலே நீங்கள் இந்த பிரச்சனையை சரி பண்ணிக்கலாம். அடுத்து வந்து சைக்காட்ரிக் காஸ். அதுக்கு வந்து நீங்கள் ஒரு மனநல மருத்துவரை தான் பார்க்கணும். மனநல மருத்துவரை பார்க்குறோம். அப்புறம் வந்து ஹோமியோபதியிலே உங்களுக்கு பார்த்திங்கன்னா மனம் சம்பந்தமான நோயை வந்து அருமையாக தீர்க்கும். ஸோ நீங்கள் ஹோமியோபதி மெடிசன்ஸும் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து சப்ஸ்டன்ஸ் ரிலேட்டட், அதாவது சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்மோக் ப்ராப்ளம், ஆல்கஹால் அதிகமாக குடிக்கிறவங்க, டீ காஃபி அடிக்ஷனாக இருக்கிறவங்க, அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை வரும். ஸோ அந்த மாதிரி தூக்கம் வராமல் சிறப்புறவங்களுக்கு அதை வந்து ஆல்கஹால், டீ காஃபிலாம் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டிங்கனாலே சரியாயிடும். அப்புறம் வந்து இம்ப்ராப்பர் ஸ்லீப் ஹைஜின்னு சொல்லுவாங்க. சிலருடைய உணவு பழக்க முறைகள், வாழ்வியல் முறைகள்னாலேயும் அந்த மாற்றம் ஏற்படும். அப்புறம் வந்து பிரைமரி சிக்கார்டியன் ரிதம் டிசார்டர்னு சொல்லுவாங்க. அதாவது ஓல்டேஜ் பீப்புள் நிறைய பேத்துக்கு இந்த வர பிரச்சனை. அதாவது என்னென்னா சீக்கிரம் தூங்கிடுவாங்க, 7 மணிக்கு 8 மணிக்கெலாம் படுத்துருவாங்க, ஆனால் காலையில் எந்திரிக்கிறோம் அதே மாதிரி 3 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்துருவாங்க. சிலர் வந்து ரொம்ப லேட்டாக படுப்பாங்க, காலையில் லேட்டாக எழுந்திரிப்பாங்க. ஸோ இது வந்து அவங்களுடைய பாடி கண்டிஷன் தகுந்த மாதிரி இருக்கிறது தான், வேறு ஒன்றும் கிடையாது. சரிங்களா? ஸோ அதனால் இந்த மாதிரி காரணங்களால தான் வந்து தூக்கமின்மையால் பிரச்சனை வருது. ஸோ இதுக்கு எதுக்குமே நீங்கள் வந்து மெடிசின், ஸ்லீப்பிங் டேப்லெட்டு இது மாதிரி எடுக்கணும் அவசியமே கிடையாது. அதுக்கான காசேஷனை கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணாலே போதும். இதுக்கான ஹோமியோபதி மெடிசின்ஸ் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப். நன்றி, வணக்கம்.